அன்பான உறவுகளே வணக்கம். சில மாதங்களுக்கு முன்பாக எனக்கு தெரிந்த ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் என்னை சந்தித்தார். பல காரியங்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். இறுதியாக விடைபெறுகிற நேரத்திலே தன்னுடைய குடும்பத்தை பற்றி என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார். அவருக்கு 2 பிள்ளைகள், கல்லூரி படிக்கிறார்கள், நல்ல திறமைசாலிகள். ஆனால் மனவேதனையோடு சொன்னார், பிள்ளைங்க எங்களுடைய சொல் பேச்சு கேட்குறதே இல்லை. கல்லூரிக்கு போகிறார்கள், வருகிறார்கள், சாப்பிட்றது, தூங்குறது, இது மட்டும்தான் அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது. அதனால் என்ன செய்கிறதுனே தெரியல. குடும்பத்தில் அமைதியே இல்லை, நிம்மதி இல்லாத ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அப்படி என்னிடத்தில் பகிர்ந்தோம். இந்த சூழலை கேட்டவுடனே எனக்கு சற்று மனவேதனையாக இருந்தது. உளவியல் என்ன சொல்வது தெரியுங்களா? ஒரு குடும்பம் சிதைவதற்கான முதல் காரணம் சண்டை அல்ல, ஒரு குடும்பத்தில் உரையாடல் இல்லாதது தான். ஒருவர் மற்றவரோடு பேசாதது தான் முதல் காரணம் ஒரு குடும்பம் சிதைவதற்கு. சைக்காலஜியில் இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது, எமோஷனல் கனெக்ஷன் இஸ் பில்ட் த்ரூ ஸ்மால் ரிப்பீட்டட் மூமெண்ட்ஸ். அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய பரிசுகளை பகிர்ந்து கொள்ள தேவையில்லை, பெரிய சுற்றுலா போகணும்னு அவசியம் இல்லை, பெரிய வீடுகள் தேவையில்லை, வசதி வாய்ப்புகள் தேவையில்லை. ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கு, உறவுகளை உருவாக்குவதற்கு தினமும் நடக்கக்கூடிய சிறு சிறு நிகழ்வுகள் தான் குடும்பத்தை வலுப்படுத்தும். சின்ன சின்ன நிகழ்வுகளில் தான் குடும்பம் அழகாக மாறுகிறது. ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்றது, ஒருவர் மற்றவரை பற்றி நலம் விசாரிப்பது, சிரிக்கிறது, ஒரு பிரச்சனையை பற்றி பேசுவது, ஒரு கருத்தை பற்றி விவாதிப்பது, இதுதான் குடும்பத்திற்கு நல்லது, குடும்பத்தினுடைய மன நலத்திற்கு மருந்தாக இருக்கிறது. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு ஆலோசனை சொன்னேன், தினமும் குறைந்தது ஒரு வேளையாவது ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடுது. அந்த நேரத்தில் மொபைல் வேண்டாம், டிவி வேண்டாம், ஒருத்தர் குற்றம் சாட்டுறது வேண்டாம், அறிவுரை சொல்ல வேண்டாம், வெறும் உரையாடல் மட்டும் போதும். ஒன்றா உட்காந்து பேசுங்க, இன்றைக்கி எப்படி இருந்துச்சு, ஏதாவது புதுசாக நடந்துச்சா, ஏதாவது கவலை இருக்குதா, நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க என்ற இந்த மாதிரியான உரையாடல்கள் தான் ஒரு குடும்பத்தை மீண்டும் இணைக்க முடியும். ஆராய்ச்சிகள் கூட சொல்லுகிறது, தினமும் குடும்பமாக ஒன்றாக உணவருந்துகிற குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், மன அழுத்தம் குறையுது, தவறான பழக்கங்களில் சிக்குகிற வாய்ப்பு குறைகிறது, பெற்றோர் மேல் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை அதிகரிக்கிறது. ஏன் தெரியுங்களா? ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடுகிற போது அங்கே உணவு மட்டும் பரிமாறப்படுவதில்லை, அன்பு, கவனிப்பு, பாதுகாப்பு, இவையெல்லாம் சேர்த்து பிள்ளைகளுக்கு பரிமாறப்படுகிறது. அன்பு உறவுகளே, இன்றைக்கி நம்ம குடும்பத்திற்காக தான் ஓடுகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் குடும்பத்தோடு வாழ்கிற நேரத்தை நம்ம இழந்துட்டோம்னா அந்த பணம் எந்த உறவையும் வாங்க முடியாது. இன்றைக்கி வீட்டுக்கு போன உடனே ஒரே ஒரு முடிவெடுங்கள், இன்னிலிருந்து ஒருவேளை உணவாவது நாங்கள் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். இந்த ஒரு பழக்கம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அமைதியை மீண்டும் சிரிப்பாக மாற்றலாம். ஒரு குடும்பத்தை மாற்றுவதற்கு சில நேரங்களில் பெரிய தீர்வுகள் தேவைப்படுறதில்ல, ஒரே ஒரு உணவு, ஒருவேளை உணவு ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது, குடும்பத்திற்காக நேரம் கொடுப்பது தான் ஒரு குடும்பத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய பெரிய அன்பு பரிசாக இருக்க முடியும். அன்பு உறவுகளை, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு வாழ்க்கை பாடத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.